ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மினி பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க. இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இந்த மைதா மாவோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா நம்ம கலந்து விட்டுக்குவோம். இது ஒன்று போல் கலந்து வந்துருச்சு. இப்போது இதில் கெட்டி தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம சேர்த்துக்குவோம். சுகர் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். சுகர் சேர்த்தாச்சு. நெய் 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நெய்யும் சேர்த்தாச்சு. பால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பாலும் சேர்த்து இதை நம்ம கலந்துக்குவோம். தண்ணிலாம் ஊற்றாமல் இதோடவே நம்ம கலந்து விட்டுக்குவோம். தேவைப்படும் போது கொஞ்சம் பால் மட்டும் சேர்த்துக்கினா போதும். இது சப்பாத்தி மாவு மாதிரி பிணைய முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் பருபருன்னு தான் இருக்கும். அப்போ தான் அந்த பாதுஷா நமக்கு லேயராக வர மாதிரி கொஞ்சம் பரபரன்னு இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அந்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். இதில் 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கிறேன். இதில் கலருக்கு வேணும்னா நீங்கள் குங்குமப்பூ இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் அதனால் ப்ளைனாகவே நான் விட்டுடுறேன். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இதை பாகு வர மாதிரி பார்த்துக்கணும். ஒரு கம்பி பதத்துக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக நம்ம லெமன் ஜூஸ் நம்ம பிழிஞ்சு விட்டுக்குவோம். ஏன்னா இது கெட்டி ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்குவோம். இந்த மாவு சப்பாத்தி மாவு மாதிரி வராது. கொஞ்சம் கிராக்காக விழும். நம்ம அதை சுற்றி ஒரு ஷைனிங் மாதிரிலாம் வராதுங்க. இது அந்த வெடிப்பு மாதிரி தான் வந்திருக்கும். அதுதான் அந்த லேயர் வர்றதுக்காக அந்த மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருட்டி ஒரு குழி மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இதை நம்ம வாணலில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கணும். இது மீடியம்லேயே வச்சு நம்ம பொரிக்கணும். ஏன்னா மாவு நல்லா உள்ளே வெந்திருக்கணும். ஏன்னா டக்குன்னு இது கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு அதையே நம்ம எடுத்து சர்க்கரை பாகோடு நம்ம இப்போ இந்த பாதுஷாவை சேர்த்துக்கிறோம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்.